இன்றைக்கி நம்ம மேகி யூஸ் பண்ணி ஒரு சாட் ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 12 ருபீஸ் மேகி பேக்கெட் நான் 2 எடுத்துருக்கிறேன். 2 பேக்கெட் மேகியை நல்லா சின்ன சின்ன பீசஸாக நல்லா நொறுக்கி வச்சுக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம நொறுக்கி வச்சுருக்கிற மேகி இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது வேக வைக்காத மேகி தான். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கருகிரும் அப்படின்ற பயம்லாம் தேவையில்லை. லேசாக ப்ரௌன் கலர் வரதான் செய்யும், அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ரௌன் கலர் வந்துருச்சுன்னா அந்த சமயம் நம்ம குக்கிங் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடலாம். அது வரைக்கும் லேசாக நம்ம வறுத்துட்ருக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ எனக்கு லேசாக அங்கங்கே ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிச்சு. நான் இந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிட போகிறேன். இப்போது இது கூட நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ண வேகத்துலேயே நல்லா மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும். சிம்லே வச்சுக்கோங்க. லோ குக்கில் சமைச்சா தான் இது கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். ரெண்டுலேருந்து 3 நிமிஷம் வரையும் லோ குக்கில் நம்ம சமைக்கணும். இருக்கட்டும். குக் ஆனதுக்கப்புறம் இது எந்த கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அங்கங்கே தண்ணியாக இருக்குது, இன்னும் அப்சர்வ் பண்ணணும் மேகி ஃபுல்லாக அந்த தண்ணியை. ஸோ அதனால் மேற்கொண்டு 1 நிமிஷம் நான் குக் பண்ண போகிறேன். 1 நிமிஷம் கழித்து நமக்கு எப்படி வந்திருக்குன்றதை செக் பண்ணலாம். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. எந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிருக்குன்னா அங்கங்கே க்ரன்ச்சியாக இருக்குது, அங்கங்கே சாஃப்ட்னஸோடு இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் குக்கிங்கை இங்கேயே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு மேகி எப்படி இருக்கணும்னா உதிரியாக இருக்கணும், அதே சமயம் ஃபுல்லாக வெந்திருக்கணும், சாஃப்ட்னஸோடு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 டேபிள் ஸ்பூன் மேற்கொண்டு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2லேருந்து 1 நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் நான் குக் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன். ஸோ 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நம்ம குக் ஆகிருக்குன்றதை பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு மேகி எப்படி குக் ஆகிருக்குன்றதை நம்ம செக் பண்ணிடலாம். மேகி நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் அமர்த்திட்டு மேகி சாட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி பொடி பொடியாக நறுக்குனதை நான் இதோட சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கிறேன். இது கூட மல்லி இலை நல்லா பொடி பொடியாக நறுக்குனது, ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்குனது இதோட சேர்த்துக்கலாம். அரை எலுமிச்சம்பழம் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மேகி பேக்கெட் கூட இருக்கிற அந்த மசாலா பேக்கெட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பேக்கெட் மசாலா மட்டும்தான் அதை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா டேஸ்ட்டும் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இந்த சமயம் உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு கம்மியாக இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி இது மேகியில் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நம்ம சேமியாவில் கூட தாராளமாக பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு இதே ரெசிபியை சேமியாவில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.